அதிக அளவு மன வலிமையும் துணிச்சலும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களை சொல்லலாம். இவங்களுக்கு இந்த 2026 சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும், எந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைப்போது, எந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக அமைப்போது, இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பவராக மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பவர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிக்கும் முயற்சி ஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி பகவான். அவர் இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கலஸ்திரஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இதுவரை அர்த்தாஷ்டம சனியாக பார்த்துட்டு இருந்த சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால சொல்ல முடியாத பல கஷ்டங்கள், பல இன்னல்களை நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி அதில் இருந்து விடுதலை பெற போறீங்க நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குறுகிய கால முதலீடு நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பெறலாம். செய்கிற தொழிலே தெய்வம் அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சியாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் என்னென்ன இன்னல்களை சந்திச்சிங்களோ அதிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்ற சனி பகவான் சத்ருஸ்தானத்தில் அமரும் போது கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன சிரமங்கள்லாம் பட்டீங்களோ அந்த சிரமங்களிலிருந்து நல்ல ஒரு விடுதலை, நல்ல ஒரு முன்னேற்றம், கடன் பிரச்சனை இது எல்லாமே குறையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அந்தளவுக்கு வருமானம், நல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இதுவரை இந்த பின்னடைவாக போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வளர்ச்சியில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் இனி உடைய போகுது. எதிரிகளுடைய தொல்லை இனி உங்களை நெருங்காது அப்படின்னே சொல்லலாம். அப்படி எதிரியாக வந்தால் கூட தகர்த்து எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடிக்கடி ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, நல்ல ஒரு மேன்மை இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குல்லோ அத்தனை வழிகளும் உங்களுடைய கண் பார்வையில் இந்த காலகட்டத்தில் தென்படும். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு கிரகண அமைப்பாக தான் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. இந்த கிரக பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே போராடி வெல்லக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசியில் நம்மளுடைய விருச்சிக ராசியும் ஒன்று. இந்த காலகட்டத்தில் போராடுறதுக்கு முன்னாடி அதற்கான வழிகள் எல்லாமே தெரியும். இந்த சுமை கொஞ்சம் குறையும். அதே மாதிரி தேடி தேடி நிறைய நற்பலன்கள் உங்களை தேடி வரும். அந்த நற்பலன்களை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சவால் விட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி தான். பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னா அந்த போட்டியில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படிப்பட்டாவது அந்த போட்டியில் திறமையாக வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு ராசியில் இந்த விருச்சிக ராசி ஒன்று. உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு தற்போது கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி பகவான், ராகு, செவ்வாய் இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான நாட்களை அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேச்சில் வேகம், ஒரு விறுவிறுப்பு, நல்ல ஒரு சுறுசுறுப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதத்திலையுமே நன்மை பெறக்கூடிய ஒரு
கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நல்ல ஒரு மனோதைரியமான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். எதையுமே துணிச்சலாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வள வர போகிறீங்க. பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு சிறப்பாகவே இருக்கும். அந்நிய நபர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். தேவையில்லாத விஷயங்களை டக்குன்னு மாட்டி விட்டுருவாங்க. அதனால் ஒரு சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வெளிநபர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த உழைப்புக்கேற்ற நல்ல லாபம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த உழைப்புக்கேற்ற நல்ல லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு வேலைக்கு பல வேலை செய்வீங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். நல்ல நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதுன வரைக்கும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. குடும்ப உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுங்க. தேவையில்லாத பிரச்சனை கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். அவசர முடிவு மட்டும் எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவசர முடிவு ஒரு சில இடத்துல நஷ்டத்தை உண்டு பண்ணிடும். அதனால் ஏதாவது டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சகோதரர் வழியிலையோ அல்லது சகோதரி வழியிலையோ சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி மற்றவங்க மூலிமா சில உதவிகளும் கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலிமா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வெளியூர் பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் அலைச்சலை உண்டாக்குனாலும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். தேவையான பண உதவியும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய கலைத்துறையை சார்ந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழில் தொடர்பாக ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனம் இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆயுதம் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஆயுதங்கள்லாம் கையாளும் போது அதே மாதிரி தீ சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இதெல்லாம் கையாளுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத கூட கொஞ்சம் யோசித்து மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செய்கிறது நல்லது. தேவையில்லாமல் நான் உதவி செய்கிறேங்கிற பேரில் ஒரு சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த அவசர முடிவுனால ஒரு சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கிடைக்கும். நீங்களே தேடி போகலாம் கூட ஒரு சிலர்லாம் உங்களை தேடி வந்து அந்த கொஸ்டினுக்கு ஒரு தெளிவில்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்களே அதற்கு வந்து நல்ல ஒரு விளக்கம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய மாதமாக தான் அமைந்திருக்கு. ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சில நண்பர்களால் தேவையில்லாத இடைஞ்சல்களில் சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. மனைவி வழி உறவுகளால் ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது அவங்க மூலிமா சில சொத்துக்களோ இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே சின்ன சின்ன தயக்கம் காட்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன தடைகள் வரும். அதுக்கப்புறம் தான் போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மையோ அவங்க மூலிமா சில உதவிகளோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் டக்குன்னு கிடைக்கும். பெரிய பெரிய மகான்களுடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு அவங்க தலை சாய்ப்பாங்க. அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை குறிக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆதரவற்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிந்த உதவிகள்
உதவிகளை செய்வீங்க. வருமானம் சிறப்பாக இருக்குது. பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். லாபம் சிறப்பாக இருக்குது. வருமானமும் நல்லா இருக்குது. வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை அனுபவிச்சிருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிலேருந்து ஒரு முற்றிலும் விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. அதுவும் வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுறது நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுறது, சிவனை வழிபடுறது இதெல்லாம் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டுவாங்க. எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சுமூகமாக முடிக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 6, 7, 8ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.